அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஐபி சீரீஸில் இரண்டாவது வீடியோ சிஏஜி பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கணக்காய்வு மற்றும் தணிக்கை தலைவரை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. பிடிக்கலை அப்படின்னா ஒரு டிஸ்லைக்கை போட்டுட்டு ஏன் பிடிக்கலை அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிஏஜி இதோட சேர்மனை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 148லேருந்து 151 வரைக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, 148 அப்பாயின்மெண்ட்லேருந்து அவருடைய அதிகாரங்கள் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாத்தையுமே 151 வரைக்கும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 148லேருந்து 151 வரைக்கும். சிஏஜியோட முதல் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா வி நரஹரி ராவ் அப்படிங்கிறவர் தான். வி நரஹரி ராவ் தான் சிஏஜியோட முதல் தலைவர். 1948லேருந்து 54 வரைக்கும் பதவி காலத்தில் இருந்தார். சிஏஜியோட தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிரிஷ் சந்திர முர்மு அவர்கள். ஸ்ரீ கிரிஷ் சந்திர முர்மு அவர்கள். ஓகேங்களா, 2020 அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டார். 14வது சிஏஜியோட சேர்மனாக இருக்கிறார். சிஏஜி தலைவரோட சம்பளம் அப்படின்னா 90,000. இதர படிகள்லாம் தனி. ஓகேங்களா, அதுவே 1 லேக்குக்கு மேலே போகும் படிக்காசு அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ 90,000 ரூபா இவருடைய சம்பளம். சிஏஜி தலைவரை நியமனம் பண்ணுறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். ஓகேங்களா, சிஏஜி தலைவரை நியமனம் பண்ணுறவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். சிஏஜியோட தலைவரின் பதவி காலம் அப்படின்னா 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரைக்கும். சிஏஜியோட தலைவரின் பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது. எது ஃபஸ்ட்டு வருதோ அப்போ ரிட்டையர் ஆகிடுவார். பதவி நீக்கம். சிஏஜியோட தலைவரை எப்படி பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான வழிமுறையை தான் இவருக்கும் நம்ம பின்பற்றணும். மத்திய அல்லது மாநில பதவி எதையும் இவர் ஏற்கக்கூடாது. சிஏஜி தலைவர் மத்திய அல்லது மாநில பதவி எதையும் ஏற்கக்கூடாது. கணக்காய்வுத்துறை தணிக்கைத்துறை எனும் 2 துறைகளுக்கும் தலைவர் இவர் தான். கணக்காய்வுத்துறை தணிக்கைத்துறை 2க்குமே இவர் தான் தலைவராக இருக்கிறார். பொது கஜானாவின் காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் சிஏஜியோட சேர்மன். பொது கஜானாவின் தலைவர் தான். ஓகேங்களா, காவலர் தான் இவர். மத்திய மற்றும் மாநிலங்களின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கறது தான் அவருடைய வேலை. மத்திய மற்றும் மாநிலங்களின் வரவு செலவு கணக்குகளை சரிபார்க்கறது தான் அவருடைய வேலை. பாராளுமன்றம் அல்லது சட்டப்பேரவை அனுமதித்த அளவீட்டின்படியே செலவுகள் செய்யப்பட்டிருக்கா, அவங்க சொன்னபடி தான் செலவு போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஆய்வுகளை மேற்கொள்வார். அப்படி ஆய்வுகளை மேற்கொள்கிற இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு பண்ணுவார் அல்லது மாநில ஆளுநர்களுக்கு பண்ணுவார். ஓகேங்களா, அடுத்தது முன்னாள் சிஏஜி. இதுக்கு முன்னாடி எத்தனை சிஏஜிஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நரஹரி ராவ் மேலே பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏகே சந்தா 54லேருந்து 60 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. அடுத்தது ஏகே ராய் 60லேருந்து 66 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. எஸ் ரங்கநாதன் 66லேருந்து 72 வரைக்கும் இருந்திருக்காரு. ஏ பக்ஷி அப்படிங்கிறவர் 72லேருந்து 78 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. கியான் பிரகாஷ் அப்படிங்கிறவர் 78லேருந்து 84 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. டிஎன் சதுர்வேதி 84லேருந்து 90 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. சிஜி சோமையா 90லேருந்து 96 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. விகே சுங்குலு அப்படிங்கிறவர் 96லேருந்து 2002 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. விஎன் கவுல் அப்படிங்கிறவர் 2002லேருந்து 2008 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. வினோத் ராய் 2008லேருந்து 2013 வரைக்கும் இவருடைய பதவி காலம். சசிகாந்த் சர்மா 2013லேருந்து 17 வரைக்கும். ராஜு மெக்ரிஷி 2017லேருந்து 20 வரைக்கும் இவருடைய பதவி காலம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கிரிஷ் சந்திர முர்மு இப்போ ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ விஐபி சீரீஸில் டெய்லி ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இடையில கொஞ்சம் ஃபீவர் காரணமாக போடலை. இனி டெய்லி ஒரு டாபிக் வந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் ஸ்கூல் புக் வைஸும் உங்களுக்கு டாபிக் வைஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு ஏங்கிற ரீசனை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் அப்டேட் பண்ணி உங்களுக்கு சூப்பரான வீடியோக்களை கொடுக்க முடியும். ஸோ கமெண்ட்ஸ் பாருங்கள், மறந்துடாதீங்க. தென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அந்த பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதில் மீட் பண்ணலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.